ரெகோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த சிறப்பு புத்தாண்டு நிகழ்ச்சியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் ரெகோபோத் மினிஸ்ட்ரீஸின் சார்பாகவும் இந்த வார்த்தை நேரம் சிறப்பு புத்தாண்டு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த சிறப்பு நன்னாளிலும் தேவன் இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த செய்தியாக இந்த வார்த்தை நேரம் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, முன் இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் முன்னால இருந்ததோ, நம்முடைய தொடர்ந்து இருக்கின்ற வாழ்க்கை பயணத்துல எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இம்மட்டும் எபினேசராய் இந்த ஆண்டு 2025 ஆண்டை காணும்படியாய் தேவன் இம்மட்டும் 24 ஆண்டு வரைக்கும் நம்மை கிருபையாய் நடத்தினார். எபினேசராய் இருந்த தேவன் இனிமேலும் தொடர்ந்து நம்மை நடத்துகின்றார். இந்த வாழ்க்கை பயணத்துல நாம் முன்னால அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்துல இழந்திருக்கலாம், சரீரத்துல இழந்திருக்கலாம், மன ரீதியாக பாதிப்புகளை சந்தித்திருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் தேவன் இந்த 2025 ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் இரட்டத்தனையாய் தருகின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். யோபு 42 அதிகாரம் 10-12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. நம் முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையாய் தேவன் நமக்கு தந்தருளுகின்றார் என்பதற்கு ஒரு சாட்சியாக, ஒரு முன் உதாரணமாக இந்த யோபை குறித்து நாம் பார்க்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த யோபுவை குறித்து பார்ப்போம் என்றால், அவர் கிழக்கத்தி புத்திரர்களையே மிகவும் செல்வந்தராய் இருந்தவர். அவர் எல்லா நிறைவுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். ஒரு குறைவும் இல்லை அவரிடத்துல. குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆடு மாடுகளிலும் சரி மற்றும் நிலங்களிலும் சரி எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அதனால் சாத்தான் அவர் மீது கண்ணை வைத்து ஆண்டவரிடத்தில் சென்று யோபை நான் சோதிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுக்காமல் நீ சோதித்து பார் என்று சொல்லும் பொழுது யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார். ஆனால் அவருடைய விசுவாசம் மாத்திரம் அவரிடத்தில் இருந்தது. யோபு 2 அதிகாரம் 3 வசனத்துல அந்த விசுவாசத்தை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முதலாவது தேவை என்னவென்றால், தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கணும். உலகத்தில் உள்ள மக்கள் சாட்சி கொடுப்பது நல்லதுதான். ஆனாலும் கூட யோபை குறித்து கர்த்தரே இந்த யோபு 2 அதிகாரம் 3 வசனத்திலே சாட்சி சொல்கின்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்க. உத்தமமான மனுஷன், சன்மார்க்கமான மனுஷன், பூமியில அவனைப் போல ஒருவரும் இல்லை என்ற தேவனே சாட்சி கொடுக்கின்றார். இந்த சாட்சி தான் இன்னைக்கு நமக்கும் தேவை. இந்த 2025 ஆண்டிலே தேவன்
உங்களுக்காய் சாட்சி கொடுக்க விரும்புகின்றார். இந்த நாளிலே நாம் அவருக்குள்ளாக பரிசுத்தத்திலே நாம் வளரும் பொழுது, அவருக்கு உள்ளாக பிரியமாய் இருக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி தேவனே நமக்கு சாட்சி சொல்லுகின்றவராய் இருக்கின்றார். யோபின் வாழ்க்கையில் அப்படிதான். எல்லாவற்றையும் இழந்திருந்தார். ஆனாலும் கூட அவருடைய விசுவாசம் அவரை காப்பாற்றினது. ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம். சொந்த மனைவியே சொல்றாங்க, நீ ஜீவனை விற்று எதுக்காக இருக்கிற, எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் என்று. இருந்தாலும் கூட யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்கின்றார், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்கின்றார். அவரிடத்துல நன்மையை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த தீமையை நாம் சந்தித்து அதனை மேற்கொள்வோம் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றார். இந்த நாளிலும் கூட நமக்கும் அந்த அறிக்கை தேவை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் யோபை போல இழந்திருக்கலாம். ஆனாலும் கூட நாம் ஆண்டவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை நாம் இறுதி வரையும் வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அதுதான் யோபு 42ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களிலே யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதோடு கூட அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையா தேவன் அவருக்கு தந்தருளினார் என்று கூறப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் டபுள் போர்ஷனா கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களோடு கூட இருக்கின்றார். முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன இருந்ததோ கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள் எல்லாம் அந்த 2024ஆம் ஆண்டோடு கூட முடிந்து விட்டது. இந்த 2025ஆம் ஆண்டிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் தெள்ள தெளிவாக உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார். உங்கள் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். நீங்கள் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்றார். வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றவராய் இருக்கின்றார். முன் இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் நம் வாழ்வில் 4 விதங்களில் நமக்கு தருகின்றார். முதலாவது பார்க்கலாம், முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் நம் வாழ்வில் இரட்டத்தனையான கனத்தை தருகின்றார், மகிழ்ச்சியை தரும் தேவனாய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை, அந்த வாழ்கின்ற வாழ்க்கையில நமக்கு கனம், மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கனமுள்ள பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கணும். இதுதான் அந்த வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியமான காரியம். ஒருவேளை கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வெயில் இரண்டும் இல்லாமல் இருந்தால் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மூலமாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கூறுகின்றார். வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காய் நீங்கள் கவலைப்பட்டீர்களோ, கஷ்டப்பட்டீர்களோ, வெட்கத்திற்குள்ளாக கடந்து சென்றீர்களோ அவற்றை எல்லாம் தேவன் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நீக்கி போட்டு உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தருகின்றவராய் இருக்கின்றார். நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றார். எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ் என்று கூறுவார்கள். நமக்கு நித்திய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த காலத்துல ஒவ்வொரு நிமிடங்களும் நேரங்களிலும் நாம் சோர்ந்து போய் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் வாழ்கின்ற உலகத்துல. ஆனாலும் கூட ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவரை துதித்து அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்த வேத வசனங்களை தியானித்து அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோர்வுகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நாம் சந்தித்த வெட்கத்துக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து தேவன் இரட்டத்தனையாய் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் என்று கூறுகின்றது. இந்த இடத்துல நமக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் முடித்து போடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அதோடு கூட நாம் கடந்து வந்த எல்லா கஷ்டமான சம்பவங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து நமக்கு விடுதலை தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போர் முடிகின்றது என்று இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காய் கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ இந்த நாளிலும் கூட
ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ எல்லாவற்றிலிருந்து தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறி உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். இஃப் யூ கேன் டேக் இட் யூ கேன் மேக் இட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நம்ம என்னென்ன கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியா நம்முடைய சிந்தையிலே நாம் வைத்து கடந்து சென்றோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் அதனை அங்கீகரித்து அதனை நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை மாற்றி தருகின்றவராய் இருக்கின்றார். ஒரு விளையாட்டுல பாத்தீங்கன்னா, ஃபுட்பால் விளையாட்டுல பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க, அந்த பயிற்சியாளர். அவருடைய கடமை என்னன்னா, யார் சிறந்த விளையாட்டுக்காரர் என்று கண்டுபிடித்து அவங்கள தான் கேப்டனா வைக்கணும், அவங்கள கனம் பண்ணுவாங்க. அந்த வேலை தான் அவருக்கு கொடுக்கப்படும். அதில் அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா எல்லா மன ரீதியான போராட்டங்களிலும் சரி, சரீர ரீதியான போராட்டங்களிலும் அந்த விளையாட்டிலே அவர் சந்தித்து அங்கே உள்ளவர்களே அவர் ஒரு நம்பர் 1 இருப்பார். அவரை தான் கேப்டனாக போடுவாங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த இடத்துல இருந்தாலும் தேவன் இந்த 2025ஆம் ஆண்டிலே நம்மை ஒரு டாப்பரா எல்லாவற்றிலும் அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வைப்பார். அந்நாளை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எல்கானா என்ற மனிதர் இருந்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்கானாவிற்கு 2 மனைவியர்கள் இருந்தார்கள், அன்னாள் பெண்ணினாள் என்று. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது. இதன் நிமித்தம் இந்த பெண்ணினால் அன்னாளை ரொம்ப துக்கப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. இதனால ரொம்ப மனசு சோர்வுற்று அவங்க ஆலயத்துக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது அங்கு சென்று அழுகின்றார்கள். அங்கு ஆசாரனாகிய ஏலி வயதானவர் அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. நம்மளுடைய வாயை கவனிக்கிறார், ஆனால் அவங்க வாயிலிருந்து சத்தம் வரல. அப்ப குடித்து வெறுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை கண்டிக்கின்றார். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, என்னுடைய மன கிளேசத்தை நான் ஊற்றுகின்றேன் ஆண்டவருடைய சன்னிதானத்துல, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இஸ்ரவேல் தேவனிடத்துல நீ என்ன விண்ணப்பத்தை கேட்டியோ தேவன் உனக்கு தருவார் என்று சொன்னார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் கேட்கின்றார். சாமுவேல் என்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவருக்கு தருகின்றார். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் எப்படி அன்னாளை கனப்படுத்தின தேவன் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கின்றார், உற்பவ காலத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தை பேற்றை தந்து உங்களை பரலோக திரவியத்தினால் நிரப்பி அந்த குழந்தை பேற்றை தந்து இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். 2வதாக நாம் பார்க்கலாம், முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் நம் வாழ்வில் இரட்டத்தனையான சுதந்திரம் தரும் தேவனாய் இருக்கின்றார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கின்றது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாம் சந்தித்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஒருவேளை நாம் குடியிருக்கிற சரியான இடங்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்த நாட்களிலே நாம் வாடகைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம், இல்லை என்றால் நம்ம வெளியில தூர தேசத்துல இருக்கலாம், நமக்கென்று ஒரு சுதந்திரமான சொந்தமான இடம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்றால் பூர்வீகத்தில் உள்ள இடத்தை நம்மால் கட்ட முடியாமல் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான இல்லறத்தை தர விரும்புகின்றார். அவர் அதனை தந்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்தத்தின்படி அந்த இல்லறத்தை ஆசீர்வதித்து இந்த வசனத்திலே சொன்னது போல லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும், இது நிமித்தம் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிந்தைகளை அவமானங்களை அவர் நீக்கி நம்மை ஒரு சுதந்திரமான இடத்திலே வைக்கும் பொழுது, விசாலமான இடத்திலே நாம் தங்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆலோட்டுகள் நிமித்தம் அவங்களுடைய கூக்குரல் ஆண்டவரிடத்துல கேட்கப்பட்டது. எதனால் என்றால் அந்த எகிப்தில் உள்ள பார்வோன் ராஜா அவங்களை அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் கூப்பிட்ட கூக்குரல் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது. மோசே மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த அழகான கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவங்க சந்திச்ச எல்லா பாடுகள் நிந்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டு
ஒரு விசாலமான இடத்துல அவங்க கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். உபாகம் 1:31 சொல்கின்றது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த கடந்த 2024 ஆண்டிலே நம்மை சுமந்து வந்த தேவன், நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலே சுமந்து வந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு விசாலமான கானான் தேசத்திலே வைத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய படிக்கின்ற பள்ளிக்கூடங்களா இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ பெரிய வியாதியிலே கஷ்டப்பட்டு துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து தேவன் நம்மை இந்த 2025 ஆண்டிலே ஒரு விசாலமான இடத்திலே நம்மை வைக்கின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 58:12 சொல்கின்றது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று கூறப்பட்டுள்ளது. எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வார். அதோடு கூட நீ குடியிருக்கும்படி உள்ள இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இத்தகைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் கூட இந்த 2025 ஆண்டிலே தேவன் உங்களுக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் நம் வாழ்வில் இழந்த நன்மையை இரட்டிப்பாய் தரும் தேவனாய் இருக்கின்றார் என்று. நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டுகளிலே என்னென்ன நன்மைகளை நாம் இழந்திருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன், இரட்டத்தனையாய் தருகின்ற தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த 2025 ஆண்டிலே தேவன் உங்களுக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். சகரியா 9:12 சொல்கின்றது, நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கூறுகின்றார். இந்த வருடத்தின் முதல் நாளிலே கூட ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார். இந்த நாளிலேயே நான் உங்களுக்கு இந்த ஆண்டிற்குரிய நன்மையை நான் தருவேன் என்று கூறுகின்றார். ஒருவேளை அது பொருளாதாரமா இருக்கலாம், இல்லை என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக சிலர் கதறி கொண்டிருக்கலாம், எனக்கு ஆவிக்குரிய நன்மையினால் திருப்தி ஆக்குங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கேட்கும் பொழுது தேவன் அவருடைய ஆவியின் கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் நம்மை நிரப்புகின்றவராய் இருக்கின்றார். அதோடு கூட குழந்தை செல்வத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு விடுதலை தந்து இந்த 2025 ஆண்டு முதல் நாளிலேயே அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்கின்றார். அவர் நன்மையை பரலோகத்திலிருந்து தருகின்றார். பொருளாதாரத்துல டோட்டலா அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன் என்ற கவலையோடு கூட இந்த ஆண்டும் தொடங்கி விட்டதே, கையில என்கிட்ட காசுலேயே இவ்வளவு செலவுகள் எனக்கு இருக்கே, இவ்வளவு கடன்கள் இருக்கே, பிசினஸ்ல இவ்வளவு தோல்விகளை சந்தித்திருக்கிறேனே என்று கவலையோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ஆண்டவரிடத்துல திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கூறுகின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன பாவங்கள் என்ன சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரை நோக்கி 2 கரங்களையும் ஏந்தி அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவன் இறங்கி நமக்கு எல்லா நன்மைகளையும் அவர் இன்றைக்கே தருகின்றவராய் இருக்கின்றார். தேவன் தரும் நன்மைகள் என்னென்ன காரியங்களில் அவர் நன்மைகளை தருவார் என்றால், நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார், இளைப்பாறுதலை தருகின்றவராய் இருக்கின்றார், வழி இதுவே இதிலே நடுவங்கள் என்று சொல்கின்றவராய் இருக்கின்றார், கிருபையை தருகின்றார், அவருடைய அளவற்ற கிருபையை தருகின்றார். விசேஷமாக இவை எல்லாவற்றிலும் முக்கியமானது, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கின்றார். ஒருவேளை சிந்தையிலே பாவம் உள்ளவர்களா இருக்கலாம், செயல்ல பாவம் உள்ளவர்களா இருக்கலாம், இது நமக்கு தான் தெரியும், உலகத்துக்கு தெரியாது. இந்த 2025 ஆண்டின் முதல் நாளிலேயே ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை மீட்கின்றவராய் இருக்கின்றார். மீட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகின்றார். நமக்கு ஏற்ற வழிகளில் என்னென்ன பரிசுகளை நமக்கு தர வேண்டும், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் நம்முடைய சோர்வுற்ற நேரங்களில் அவர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார்.
யாக்கோபு 1:17 சொல்கின்றது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று. பரலோகத்திலிருந்து தேவன் என்னென்ன காரியங்கள் நமக்கு நன்மையாய் தர வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் இந்த 2025 ஆண்டிலே நினைத்திருக்கின்றாரோ எல்லாவற்றையும் இந்த நாளிலும் இந்த நேரத்திலேயே அவர் தருகின்றவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் பொழுது, நாம் தனிமையா இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை நோக்கி சார்ந்திருக்கும் பொழுது, எப்படி தாவீதோடு இருந்த தேவன் தாவீதை இரட்டத்தனையா ஆசீர்வதித்தாரோ, யோசேப்போடு தானியேலோடு யோபோடு இருந்த தேவன் இன்று நம்மோடும் கூட இருக்கின்றார். அதே தேவன், நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அநேக பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனை சார்ந்தது நிமித்தம் அவர்கள் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். நான்காவதாக பார்க்கலாம், முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் நம் வாழ்வில் இரட்டிப்பான அபிஷேகம் தரும் தேவனாய் இருக்கின்றார். 2 ராஜாக்கள் 2:9-10 நாம் பார்க்கும் பொழுது, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய் என்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசிக்கு எலிசா என்ற உடன் ஊழியர் இருந்தார். எலியாவுக்கு வயதான நிமித்தம் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற நாள் வந்தது. அப்பொழுது அவர் சொல்றார், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்ற பொழுது அவர் உலக பிரகாரமாக கேட்காமல் ஆவிக்குரிய பிரகாரமாக உம்மிடத்தில் உள்ள வரங்கள் அனைத்திலும் இரட்டத்தனையாய் எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்கின்றார். அப்ப நீ கேட்கிறது ரொம்ப அரிதான காரியம், அத தேவன் உனக்கு அருள்வார் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். அந்த சூழ்நிலையில அந்த வரங்கள் அனைத்தையும் தேவன் தருகின்றார். இந்த நாளிலும் கூட அந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கும் தருகின்றவராய் இருக்கின்றார். எலியாவுக்கு இருந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் எலிசா கிடைத்தது. இந்த நாளிலும் கூட நமக்கும் தேவன் அதனை தருகின்றவராய் இருக்கின்றார். யோவான் 14:16 சொல்கின்றது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாளிலும் கூட தேவன் அவருடைய பிதாவான தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே வைத்து அவரிடத்தில் அழைத்து கொண்டாலும் அவருடைய தேற்றரவாளனை இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே வைத்திருக்கின்றார். அந்த தேற்றரவாளன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமையுள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எவ்வாறு பெற முடியும் என்றால், முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்குள்ளாக நாம் வளரும் பொழுது, அவருடைய இரட்சிப்பை பெற்று அவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது, அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய வாக்குத்தத்த வேத வசனங்களை நாம் தியானித்து அறிக்கையிட்டு ஜெபித்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய விசேஷித்த அபிஷேகம், அவருடைய வல்லமை நம்முடைய சரீரத்திலே கடந்து வரும், நம்முடைய சிந்தையிலே கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அந்த அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கையை இந்த நாளிலும் கூட, இந்த 2025 ஆண்டிலும் கூட தேவன் உங்கள் மத்தியிலே இந்த முதல் நாளிலேயே தருகின்றவராய் இருக்கின்றார். எபேசியர் 4:22, 23, 24 இவ்வாறு கூறுகின்றது, அந்தப்படி முந்தின நம்பிக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பழைய மோசமான வாழ்க்கை உள்ள மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்று அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய சாயலாக நாம் மாறுகின்றோம். அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். முன்னிருந்ததை பார்க்கலும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் நம் வாழ்வில் 4 விதங்களில் நமக்கு தருகின்றார் என்று பார்த்தோம். இந்த 4 விதங்கள்ல இந்த 2025 ஆண்டிலே தேவன் நமக்கு இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை தருகின்றார். இரண்டத்தனையான கனம் மகிழ்ச்சியை தருகின்றார். இரண்டத்தனையான சுதந்திரம் தரும் தேவனாய் இருக்கின்றார். இழந்த நன்மை இரட்டிப்பாய் தரும் தேவனாய் இருக்கின்றார். இரட்டிப்பான அபிஷேகம் தரும் தேவனாய் இருக்கின்றார். கடைசியாக அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தேவன் இந்த 2025 நாளிலே உங்களுக்கு தருகின்றார். இதனை அனிதினம் அறிக்கை செய்து வாழும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆண்டானது உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏசாயா 43:18-19 சொல்லுகின்றது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அப்பொழுது அது தோன்றும்,
நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வேலையிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கூறப்பட்டுள்ளது. பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமான காரியங்களை சிந்தித்து நம்முடைய நாட்களை வீணாக்க வேண்டாம். என கடந்தது தான். நாம் அதனை நினைத்தால் கூட இனிமேல் ஒரு விதத்தில் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த நாளிலும் கூட அருள்நாதர் இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கின்றார், புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்கின்றேன். இந்த நிமிடத்திலே, இந்த நேரத்திலே அது தோன்றும். வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகின்ற தேவன், அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குகின்ற தேவன். நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களே உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, ஒருவேளை அது சரீர சுகமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், இல்லை என்றால் குடும்பத்திலே திருமணமாக வேண்டும் என்ற ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கின்றார். எல்லா நிலைகளிலும் வேலை கிடைக்க வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவன் இந்த 2025 ஆண்டிலே அவர் பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் உங்களை ஆசீர்வதித்து எல்லா நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் உங்களை இந்த ஆண்டிலே கீர்த்தி உள்ளவர்களாகவும் புகழ்ச்சி உள்ளவர்களாகவும் உங்களுக்கு அலங்கார கிரீடமாக அவருடைய கிருபையினாலும் நன்மையினால் முடிசூட்டி இந்த ஆண்டிலே எல்லா வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கின்றார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் சிறப்பு புத்தாண்டு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசினதற்காக நன்றி சுவாமி. முன்னிருந்ததை பார்க்கணும் இரட்டத்தனையாய் தரும் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே 4 விதங்களிலே இந்த 2025 ஆண்டிலே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். இரட்டத்தனையான கனம் மகிழ்ச்சியை தருவேன், இரட்டத்தனையான சுதந்திரம் தந்து ஆசீர்வதிப்பேன், இழந்த நன்மையை இரட்டிப்பாய் தரும் தேவனாய் இருக்கின்றேன், இரட்டிப்பான அபிஷேகத்தை தருகின்றேன் என்று கூறியிருக்கீங்கப்பா. இந்த எல்லா காரியத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த 2025 ஆண்டிலே இதோ பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அவர்களை வளர்த்து தாங்க, ஞானத்தில் அறிவிலும் தேவபக்தியிலும் மனுஷ தயவிலும் வளர்த்து தாங்கப்பா. இதோ பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை தந்து அவர்களை வழி நடத்துங்க. வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த 2025 ஆண்டிலே அவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் அவர்கள் விரும்பிய வேலையை நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேனப்பா. நீர் இறங்கி உம்முடைய பரலோக திரவியத்தினால் அவர்கள் வயிற்றை நிரப்பி நீர் இந்த ஆண்டிலே ஒரு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏற்ற வேளையிலே திருமணத்தை வாய்க்க செய்யுங்க. குடும்ப வாழ்க்கையை கட்டி நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தை இல்லறத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் என்னென்ன வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, கொடிய கேன்சர் வியாதினாலோ, இல்லை என்றால் பிரெயின் டியூமர்னாலோ, இருதய நோய்களாலோ, எந்த நோயாக இருந்தாலும் பேரலிசிஸ்னாலோ, எந்த விதமான நோய்களில் இருந்தும் தேவன் ஒரு விசை இறங்கி அவர்களுக்கு நீர் விடுதலையை இப்பொழுதே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நீ தருவதற்காய் நன்றி. பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு இந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா.
தொடர்ந்து குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க, உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற வாக்கு தத்தம் இந்த 2025 ஆண்டிலே உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னும் யார் யார் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை நோக்கி என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் ஜெபங்களை கேட்டு இந்த ஆண்டிலே அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.